வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பட்டாவ நம்ம எடுத்து, அது எப்படி ரீட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க Googleல போங்க. Googleல போயிட்டு, நீங்க பண்ண வேண்டியது பட்டா அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாரி பட்டா அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா நெறைய ஆப்ஷன் காட்டும். இதுல பட்டா ஆன்லைன், பட்டா சிட்டா இந்த மாரி நெறைய காட்டுது. நீங்க பட்டா ஆன்லைன் அத ஆ கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு விண்டோ கிடைக்கும். அதில நீங்க இப்போ அடுத்து கிளிக் பண்ண வேண்டியது என்னன்னா, வியூ பட்டா. இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ கிடைக்கும். இதில உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் கேட்கும். டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ், அப்புறம் பட்டா நம்பர், அப்புறம் சர்வே நம்பர். இது ரூரலா, நத்தமா. அப்புறம் சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், அப்புறம் என்டர் ஆத்தென்டிகேஷன் வேல்யூ. அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பட்டா வந்துரும். இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல செங்கல்பட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறோம். தாலுக்குல திருப்பூர் தாலுக் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். வில்லேஜ் நெல்லிக்குப்பம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இங்க பட்டா நம்பர், சர்வே நம்பர் இந்த ஆப்ஷன்ல நம்ம சர்வே நம்பர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஏரியா ரூரல் இத செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் சர்வே நம்பர் 147 சப்டிவிஷன் நம்பர் 4 இத குடுத்துருக்கிறோம். அப்புறம் ஆத்தென்டிகேஷன் வேல்யூ குடுத்துருக்கிறோம். குடுத்துட்டு சப்மிட் பண்றோம். சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு விண்டோ கிடைக்கும். இதுதான் உங்களுது என்னது பட்டா. உங்க பட்டா இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்க பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா, அந்த பிரிண்ட் கீழ பிரிண்ட் இருக்குல்ல, இத குடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் எடுத்துடலாம். இதுல நீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க. இதுல இது தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை குடுக்குற டாக்குமெண்ட் இது. இதுல இது மாவட்டம் செங்கல்பட்டு. ஆ வட்டம் திருப்பூர். இதெல்லாம் நம்ம குடுத்த டேட்டா. அப்புறம் வருவாய் கிராமம் நெல்லிக்குப்பம். பட்டா எண் பாருங்க. இதான் அந்த பட்டாவோட எண். 1681. அப்புறம் உரிமையாளர் பெயர் எல்லாம் வந்துரும். இதுல உங்களுக்கு இந்த பாருங்க புலன். இதான் சர்வே நம்பர் 147. உட்பிரிவு 4. இதுல உங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்குது அப்படிங்கிறது இங்க வரும். இந்த வருது பார்த்தீங்களா? இதான் உங்களுக்கு உங்களோட இடம். ஹெக்டேர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, இது 0. ஹெக்டேர் உங்களுக்கு இல்ல. ஏர் அப்படி இதான் இருக்குது. ஏர் 2.57 ஏர் உங்களுக்கு உங்க நிலம் இருக்குது. இந்த நிலத்துல எத்தனை சென்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, 2.57 ஏர் இருக்குது. ஒரு ஏருங்கிறது 2.48. அப்ப நீங்க என்ன பண்ணணும், 2.57யும் 2.58 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 6.4 கிடைக்கும். 6.4 அதாவது உங்க நிலத்தோட எத்தனை சென்ட் இருக்குதுன்னா 6.4 சென்ட் இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும் 5.5ங்கிறது ஒரு கிரவுண்டு. ஒரு கிரவுண்டோட கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஸோ இப்படிதான் நீங்க என்னது இத ரீட் பண்ணணும். நீங்க இந்த பட்டா யார் பேர்ல இருக்குது அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இவரோட பேர் இருக்குது. இவரோட அப்பா பேரு இது. சரியா? யாரோட பேர் இருக்குது அப்படிங்கிறது நீங்க முக்கியமா பார்க்கணும். எந்த மாவட்டம், எந்த ஊரு, அதோட பட்டா நம்பர் என்ன, அப்புறம் எவ்வளவு ஏரியா இருக்குது இது. அது அந்த லேண்ட் புன்சை லேண்டா, நன்சை லேண்டா, மற்றவையா அப்படிங்கிறது கீழ குடுத்துருப்பாங்க. இது புன்சை லேண்டு. 2.57 ஏர் இருக்குது. அத சென்டா மாத்துறதுக்கு 2.48ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 6.4 சென்ட் கிடைக்குது. ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், ஒரு அ சர்வே நம்பருக்குள்ள பட்டாவ எடுத்து, அந்த பட்டாவ ரீட் பண்ற முறை.